ஹாய் வியூவர்ஸ், ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போதே ஃபாலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ எதனால இந்த ஃபாலிக் ஆசிட் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலிக் ஆசிட் அப்படின்னா விட்டமின் பி, வேற ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் சொல்கிறேன். இந்த ஃபாலிக் ஆசிட் ப்ரெக்னென்சி இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஒரு டென்டிஸ்ட். இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே இப்போலாம் டாக்டர்ஸ் நிறைய மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, இதில் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே சாப்பிட சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபாலிக் ஆசிட் எதனால ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி சாப்பிட சொல்கிறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால என்னெல்லாம் யூசஸ் இருக்குது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அப்போ நீங்கள் டோசேஜும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மெடிகேஷனோட டோசேஜும் ஒரு வீடியோ பார்த்து நாம எடுத்துக்க கூடாது. இந்த ஃபாலிக் ஆசிட் எடுத்தீங்கன்னா இது எப்போதுலேருந்து சாப்பிடணும், எந்த டோசேஜில் சாப்பிடணும், எந்த கம்பெனியோட சாப்பிடணும், இதெல்லாம் நீங்கள் பர்சனலி ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க இதோட டோசேஜை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டோசேஜ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து உங்களோட மெடிக்கல் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டோசேஜில் கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராப்பரான டோசேஜ் எடுக்கலைன்னா ஒன்று ஏதாச்சும் பிரச்சனை வரும், இல்லைன்னா எந்த ஒரு யூஸுமே இருக்காது. இப்போ நம்ம அதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபாலிக் ஆசிட் மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு லேடி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு எப்போ தெரிஞ்சுப்பாங்க, ஒரு பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகும்போது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு 15 days முன்னாடியிலேருந்து இந்த ப்ரெக்னென்சியோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு டைமில் ஃபாலிக் ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி அது 2 செல்லாக பிரியும், 4 பிரியும், 8 ஆகும், 16 ஆகும், அதுக்கப்புறம் தான் ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ நடக்கும்னா, அந்த லேடி ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஃபாலிக் ஆசிட். ஃபாலிக் ஆசிட் இருந்தால் இது ஈஸியாகவும் அந்த ப்ராசஸ் ப்ராப்பராகவும் நடக்கும். இதனால தான் ஃபாலிக் ஆசிடை வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 3 monthsக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது யூஸ் என்னன்னு சொல்கிறேன். அந்த இனிஷியல் க்ரோத் ஃபேஸில் வரக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை என்னன்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ். இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் மெயினாக வந்து 2 டைப்பாக சொல்லுவாங்க, ஸ்பைனா பைஃபிடா, அனென்செஃபலி. நான் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்கிறேன். ஸ்பைனா பைஃபிடா அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டில் அந்த டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ். பிக்ஸ் போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அனென்செஃபலி அப்படிங்கிறது வந்து பிரெயினோட இனிஷியல் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபாலிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மிஸ்கேரேஜஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது ஸ்பான்டேனியஸாக அபார்ஷன் நடக்கும்ல அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது மெடிசின்ஸாக மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மெடிசின்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் ஒருத்தவங்களோட பாடிக்கு எவ்வளோ ஃபாலிக் ஆசிட் தேவையோ அது மொத்தமாக நம்மளுக்கு ஃபுட்டோட சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ ஃபுட் சோர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் சோர்சஸ்லையும் இருக்குது ஃபாலிக் ஆசிட். மெயினாக ஆரஞ்சில் இருக்குது, இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் எல்லாம் இருக்குது, ஸ்பினாச் இருக்குல்ல அதில் நிறையா இருக்குது, ப்ரொக்கோலியில் இருக்குது, அவகாடோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் அதில் எல்லாம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் போதுமானது இல்லை அப்படிங்கிறதுனால தான் மெடிகேஷன்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டாக்டர் உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் ஒரு டோசேஜில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் இல்லையே, ஒரு நாள் எல்லாம் சாப்பிடாம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறவே கூடாது. பிகாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே 15 days ஆஃப் டெவலப்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் நீங்கள் டக்குன்னு ஒரு நாள் சாப்பிடல, 2 நாள் சாப்பிடலன்னா கண்டிப்பாக அது உங்களோட பேபி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேபி ஃபார்ம் ஆகுறதுல இருந்து பேபி பிறக்கிற வரைக்குமான ஸ்டேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால ஃபாலிக் ஆசிட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.